லட்சக்கணக்கில் மக்கள் போகிறாங்க, பெண்களும் ஆண்களும் சேர்ந்து போகிறாங்க. இந்த பால் குடம் எடுத்துக்கிட்டு பைரவர்கிட்ட தான் போகிறாங்க. பைரவர்கிட்ட அவங்களே தன்னுடைய திருக்கரங்களாட பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இன்றைக்கி முழுக்க இதுதான் நிகழ்ச்சி நடக்கும். பக்தர்கள் அவங்களே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் அபிஷேகம் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை இங்கே நிறைவேறுது. ஒரு இடத்துலையும் ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கால பைரவருக்கு அதுவும் முக்கியமாக இந்த அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ கால பைரவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு, ஆனால் அவருக்குன்னு இருக்கிற ஒரு மூலஸ்தானம் இது. அதனால இங்கே பண்ணுறது எல்லாத்த விட ரொம்ப மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் இருக்குது உக்ர கால பைரவர். இது எங்கள் குல தெய்வம். அதனால் ரொம்ப உக்ரமான தெய்வம், ரொம்ப சக்தி. நாத்திகனா இருக்கிறவங்க கூட ஆத்திகனா மாறிடுறாங்க இந்த மண்ணை மறிக்க உடனே. எல்லா லாங்குவேஜும் வராங்க. இப்போ முஸ்லீம் வராங்க, துணு வராங்க, கிறிஸ்டின் வராங்க, எல்லாமே. சில மலேசியாலாம் கூட வராங்க. மலேசியா, லண்டன், பாரிஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான திருத்தலம், பிரார்த்தனை ஸ்தலம். எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு பின்னாடி தெரிகிறாரு பாருங்க. கால பைரவர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கால பைரவர் திருக்கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கந்திக்குப்பம் என்ற கிராமத்தில் இருக்குது. ஒரு ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது மகா கால பைரவ அஷ்டமி, அதாவது கால பைரவ ஜெயந்தி. கார்த்திகை மாசத்துல வர தேய்பிரை அஷ்டமியில நடக்கிற அஷ்டமியில பைரவர் அவதரிச்சிருந்தாரு. ஸோ அதனால இது மகா கால பைரவ அஷ்டமி. மாதம் தேய்பிரை அஷ்டமி வருது. பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் நடக்கும். ஆனா இந்த மகா கால பைரவ அஷ்டமியில இந்த கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை இருக்குது. என்ன அப்படின்னா, இங்க வர பக்தர்கள் ஒரு மண்டலத்துக்கு முன்னாடியே மாலை அணிஞ்சு விரதம் இருந்து பால் கூட எடுத்துட்டு வந்து அவங்க தன் திருக்கரங்களாலவே பைரவருக்கு போய் உள்ள மூலஸ்தானத்துக்கு உள்ள போய் அபிஷேகம் பண்றாங்க. ஸோ அந்த பைரவ அஷ்டமி தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த பெருவிழாவை நம்ம காண வந்திருக்கோம். இந்த கோயிலை உருவாக்கியவர் ஒரு மகா சித்தர். அந்த சித்தரையும் நம்ம தரிசிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயிலுக்கு நம்ம கோ டெம்பிள் மூலமா இங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த காட்சியை காட்டணும்னு தான் இந்த ஒரு ப்ரோக்ராமோட நோக்கம். வாங்க டீட்டெயில்டா இங்க எப்படி வரது, இந்த கோயில்ல என்னென்ன தரிசிக்கலான்றதை பார்ப்போம். அற்புதமான திருக்கோயிலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி புறப்பட்டாச்சு. கிருஷ்ணகிரிக்கு ட்ரெயின் டைரெக்டாக இல்லை. அதனால் சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை போய் அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அந்த 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் கிருஷ்ணகிரிக்கு. அந்த கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. பெங்களூர் போகிற அத்தனை ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. நான் புக் பண்ணது அபி பஸ், அந்த ஆப்பில் ஃப்ரெஷ் பஸ்ஸை புக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் பஸ்ஸுன்னு ஒரு புதுசாக வந்திருக்கு. இவி வெஹிக்கிள், கம்ப்ளீட்டாக இவி வெஹிக்கிள், எல்லாமே புது வண்டிங்க. ஸோ அதை புக் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் நான் இருக்கிறது நாவலூர், ஓஎம்ஆர் நாவலூர்ன்றதால இங்கேருந்தே புறப்படுது. அது சிப்காட்டில் புறப்படுது. நாவலூர் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாப்பில் நிற்கிறேன். டிரைவரும் ஃபோன் பண்ணிட்டாரு வருவாருன்னு. ஸோ 9 o'clock இங்கே புறப்படுது. இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ 9 o'clock இங்கே புறப்பட்டா கிருஷ்ணகிரிக்கு 5:45க்கு போய் சேருது. ரொம்ப ஸ்லோவாக தான் போய் சேருது. அதுதான் கன்வீனியன்ட். ஏன்னா அதர்வைஸ் கிருஷ்ணகிரிக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும். 4 hours தான் கிருஷ்ணகிரி ட்ராவலே ஹைவேஸில். ஸோ இவங்க 5:45க்கு போடுறதால அங்கே போய் சேர்றதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எப்படியும் நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்கும் சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக நிற்கிறதுக்காக அந்த டைம் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போடுறாங்க. இங்கேருந்து நாவலூர் புறப்பட்டுட்டுதுன்னா இது கிண்டி வழியாக கோயம்பேடு போய், கோயம்பேடுலேருந்து பூந்தமல்லி போய் அந்த ஹைவேஸை தொட்டுரும். ஸோ மெட்ராஸ்லேருந்து எங்கே வேணாலும் போகணுன்னா
அது கனெக்டிங் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போகலாம், போர்டு பண்ணுவோம் பஸ்ஸை. ஃப்ரெஷ் பஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவன் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு டைரெக்டாக அடுத்து கிருஷ்ணகிரியில் சந்திப்போம். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ் ஆனால் அத்தனையும் இங்கே வந்து நிற்கிது பாருங்கள் ஒன்று ஒன்றா. நம்ம ஃப்ரெஷ் பஸ் வரப்போகுது 9 o'clock. ஸோ பெங்களூருக்கு நல்ல கனெக்டிவிட்டி, எல்லா ஊருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சிப்காட் சிறுசேரி OMR தெரியுமா, அந்த இடத்துலேருந்து இங்கே எங்கே வேணாலும் போகலாம். தான் ஃப்ரெஷ் பஸ்ஸு வந்து நின்றாச்சு கரெக்டாக, டைமுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. என்ன ஸ்நாக்ஸ் தானே? தேங்க்யூ. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க பஸ்ஸு. ஃப்ரெஷ் பஸ்ஸு பார்த்தோம்னா கீழே வந்து சீட்ஸ் மாதிரி, அது மேலே போகிறது சிங்கிள் பர்த்து. நீட்டாக இருக்கு பஸ்ஸு. நம்ம இன்டீரியரு சீட்டு ஸ்லீப்பரு, சீட்டும் நல்ல சீட்டு தான். சீட்டில் போனோம்னா போகலாம். இது நம்ம சீட்டு. ஃப்ரெஷ் பஸ்ஸில் ஸ்நாக்ஸும் தராங்க, வாட்டர் பாட்டிலும் தராங்க. இதை பிரித்து காட்டுறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சூப்பர். ஒரு மிக்சர், கூல்ட்ரிங்கு, ஒரு மேங்கோ ஜூஸு, ஒரு இது மாதிரி பர்ஃபி மாதிரி ஒன்று. சூப்பர் மேட்ரு. நல்ல ஒரு பேக்கிங். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னப் டவலில் வைப் பண்ணிக்கலாம் காலையில். நல்ல விஷயம் இது. இது ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த ரைடை. ஓகே, நம்ம கிருஷ்ணகிரியில் பார்ப்போம். நாளைக்கு காலைல நம்ம இறங்கினோடனே அங்கே நம்ம கோயிலுக்கு போகிற வழியை காட்டுறேன். ஓகே, பாய், குட் நைட். நம்ம இப்போ கிருஷ்ணகிரி வந்தாச்சு. நேற்று பஸ்ஸில் வந்தோம் சென்னையிலேருந்து. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே கந்திக்குப்பம்ன்ற இடத்துல கால பைரவ நிலையம், அதாவது பைரவர் திருக்கோயிலுக்கு இருக்குது. இன்னைக்கு கால பைரவ அஷ்டமி, கார்த்திகை அஷ்டமி வந்து கால பைரவ ஜெயந்தி, பைரவரோட ஜெயந்தி இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கந்திக்குப்பம் ஜங்ஷன் வந்துடும். இந்த கந்திக்குப்பம் ஜங்ஷனில் இப்போ வந்து அந்த பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போகணும். இங்கே கந்திக்குப்பம் ஜங்ஷனில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைரவ மடம் இங்கே இருக்குது. மாணிக்க வாசகரோடைய சிலையும் இருக்குது. இதுதான் அடையாளம். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது, டவுன் பஸ் இருக்குது, எல்லாமே இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு உள்ளே போகலாம். நம்ம அதான் இந்த ரூட்டை சொல்கிறது தான் இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கோயிலுக்கு போகிற வழி அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஆட்டோவுக்கு. ஆட்டோவில் ஒரு ஷேர் ஆட்டோவில் 15 பேர் நிற்கிறாங்க. இது கோயிலுக்கு போகிற வழி இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பூரா இந்த திருவிழான்றதால, காலபைரவ அஷ்டமி இன்னைக்கு நடக்குதுன்றதால ஒரே இது போட்டிருக்காங்க. தோரணமும் இதுவும் போட்டிருக்காங்க, லைட்ஸும் போட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து காலையில் ஒரு 4:30 மணிக்கு பஸ் வந்துருச்சு. வந்தப்புறம் நாங்கள் இங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு லாட்ஜ் இருக்குது இங்கே, அங்கே போய் தங்கினோம். கந்திக்குப்பம் ஜங்ஷன்லேயே ஒரு லாட்ஜ் இருந்தது, அங்கே தங்கிட்டோம். இப்போ காலையில் இங்கேருந்து நாங்கள் போகிறோம். இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருந்து பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த கோயிலில் இருந்து பால் குடம் எடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கில் மக்கள் போகிறாங்க. பெண்களும் ஆண்களும் சேர்ந்து போகிறாங்க. இந்த பால் குடம் எடுத்துக்கிட்டு பைரவர்கிட்ட தான் போகிறாங்க. பைரவர்கிட்ட அவங்களே தன்னுடைய திருக்கரங்களால் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இன்றைக்கி முழுக்க இதுதான் நிகழ்ச்சி நடக்கும். ஸோ நம்ம அங்கே போனோன்னு அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ரூட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் வாணியம்பாடி தாண்டினதுக்கப்புறமா பர்கூருக்கு அப்புறமா அந்த கந்திக்குப்பம்னு ஒரு ஜங்ஷன் வரும். அது வந்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடுது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்துட்டிங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் வந்து ஒரு மாதா திருக்கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு.
இதுவும் ஒரு லேண்ட்மார்க், நம்ம பின்னாடி தெரியுற லேண்ட்மார்க். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டவுன் பஸ் வரும்ன்றாங்க. நம்ம டவுன் பஸ்ஸில் இருந்து ஆமாம் நான் இப்படி தான் போனோம் கண்டிப்புக்கும். பாருங்கள், நமக்கே அந்த வழி தெரியாது, நாமே புதுசு. இதனால் என்கிட்ட கேட்டுட்ருக்கேன், நான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வர இடத்துல இப்போ நம்ம ஒரு டவுன் பஸ் வருதுன்றாங்க. ஃப்ரீ பஸ் தான் கோயிலுக்கு போகிறது. இன்றைக்கி ஸ்பெஷலாக விட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போய் பிடிச்சிட்டு போகலாம் வாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து திருப்பத்தூர்லேருந்து கூட வரலாம். திருப்பத்தூர் தான் அருகே இருக்கும் ஒரு ரயில்வே ஜங்ஷனு. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பத்தூர். நீங்கள் எய்தர் ஜோலார்பேட்டை இல்லை திருப்பத்தூரில் இறங்கி அங்கேருந்து இங்கே வரலாம். ஜோலார்பேட்டை வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு 39-40 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கந்திக்குப்பம். ஸோ இங்கே வந்துடலாம். நீங்கள் திருப்பத்தூர்லேருந்தோ ஜோலார்பேட்டையிலேருந்தோ பஸ் ஏறி இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. ஸோ ட்ரெயினில் வரவங்க அப்படி வாங்க, பஸ்ஸில் வரவங்க கிருஷ்ணகிரிக்கு வந்துடுங்க. மற்றபடி நீங்கள் ஓன் கேபாக இருந்ததுன்னா கூகுள் மேப் பார்த்து வந்துடுங்க. ஆட்டோ வருது, எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள். இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த பைரவரை அளவுக்கு, நமக்கு சென்னையில் இருக்கிறோம் பெருசாக தெரியல இந்த பைரவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு. இந்த ஊர் மக்கள், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது. அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த பைரவர் கோயிலை பற்றி காட்டணும்னு. பெருசாக கட்டியிருக்கிறாரு, ஒரு கற்கோயிலாக கட்டியிருக்கிறாரு. ஒரு சித்தர் தான், அவரையும் பார்க்க போகிறோம் வாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி வராங்க. இவ்வளோ கூட்டமும் எப்படி நம்ம இப்போ ஒரு பஸ் வந்துன்னா எப்படி போகிறதுன்னு தெரியல. இவ்வளோ கூட்டம் பெண்கள் வராங்க. ஒரு பைரவர் கோயிலுக்கு இவ்வளோ கூட்டம்ன்றது நான் சிறப்பு பேருந்து இருக்காங்க. நமக்கு இந்த ஐயா ஹெல்ப் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷம். பஸ் ஏற்றி விட்டார் நம்மள. ஜங்ஷன்லேருந்து பஸ் ஏறியாச்சு. சீட்டையும் நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. இங்கேருந்து கோவிலுக்கு இந்த பஸ் டேரெக்டாக போயிடுது. ஸோ சிறப்பு பேருந்து இது. ஸோ அதனால் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த ரூட்டை காட்டிக்கிட்டே போகலாம். அது பொறுமையா இருங்கம்மா. பஸ்ஸுக்காரரு அற்புதமா கொண்டு வந்து விட்டாரு. இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, குழந்தையோட வந்தாங்க. ஒரு அம்மா சின்ன குழந்தையோட வராங்க. அவங்களையும் நிறுத்தி ஏற்றி சீட்டு கொடுத்து அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. இது ஒரு சிறப்பு சர்வீஸ் தான், இது ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் தான், ரெகுலர் சர்வீஸ் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஸ்பெஷல், ஆமா அதனால ரெகுலர் சர்வீஸ் தான், ஆனால் இருந்தாலும் அவங்க பண்றாங்க. ஸோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிற வழி, அங்கே அந்த மலையை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு லிங்கம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு லிங்கம் மாதிரி தான் அந்த மலை இருக்குது. திருவண்ணாமலையில் எப்படி இருக்குமோ அந்த திருவண்ணாமலை, அதே மாதிரி அக்னி லிங்கம் மாதிரி தான் தெரிகிறாரு. மேலே ஒரு சிவன் இருக்கிறாரு போல இருக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம். எனக்கே எல்லாமே புதுசாக இருக்குது. போகும்போது தான் ஒன்றா எனக்கே தெரியும். போய் பார்ப்போம் வாங்க. ஊர் திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க. எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு முழுக்க பால் அபிஷேகம் இல்லையா, பால் கோலம் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. வந்தாச்சு, பைரவர் கோயிலுக்கு வந்தாச்சு. எப்படியா அங்க இருந்து நடந்து வந்தோம். வர வழி எல்லாமே நம்ம பார்க்கும்போது பக்தர்களுடைய கூட்டம். பக்தர்கள் சும்மா ஒரு விழாக்கு வரணும்னு இங்க வரல, எல்லாருமே ஒரு பக்தி பூர்வமா ஒரு வேண்டுதலை பிரார்த்தனையை வச்சுட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு இந்த பைரவர் நிறைவேற்றுறாங்க போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க நம்புறாங்க இந்த பைரவரை, ரொம்ப வேண்டுதலோட வராங்க. அதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு. பைரவருடைய தோரண வாயில் இது. இங்க இருந்து உள்ள போனா இங்க மகா வேள்வி நடக்குது, மகா யாகம் நடக்குது. ஸோ அந்த யாகத்தை நம்ம பார்க்கலாம். உள்ள போய் பைரவருக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம். இங்க முருகர் இருக்காரு, காளி தேவி இருக்காங்க, காளியம்மா, அவங்களையும் போய் பார்ப்போம் வாங்க. உள்ள போய் பார்ப்போம் வாங்க.
பால் குடம் எவ்வளவு கியூ நிக்குது பாத்தீங்களா? அந்த பால் குடம் எல்லாமே பைரவர்கிட்ட போய் இவங்க பக்தர்களே பூஜை பண்ற மாதிரி தான், பக்தர்களே அபிஷேகம் பண்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க அந்த மலை, இந்த மலையை வந்து சிவகிரி மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவகிரி மலை கீழே தான் பைரவர் இருக்கிறாரு. அண்ணாமலை மலை எப்படி இருக்கோ அதே பாணியில ஒரு லிங்க வடிவில தான் இருக்கிறாரு சிவகிரி மலை. அதுக்கு போற பாதை இது. இந்த பாதையில போனா அந்த சிவகிரி மலை போகலாம் போல இருக்கு. இதை பத்தியான விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க அதுக்கு முன்னாடி இங்க தூண் வச்சிருக்காங்க. சிவகிரி மலைக்கு முன்னாடி இந்த தூணை பாத்தீங்கன்னா நந்தி இருக்கிறாரு. நந்தி அழகா அந்த இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. மேல இருக்கிற லிங்கத்தை பார்த்துக்கிட்டே நேரா இருக்கிறாரு நந்தி. அப்படிப்பட்ட நந்தியும் பார்க்கிறோம். அடுத்து நம்ம போவோம் வாங்க, பைரவர் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. பொதுவா எவ்வளவு கூட்டம் நிறைஞ்ச எந்த திருவிழா இருந்தாலும் கொஞ்சம் நான் வரத்துக்கு யோசிப்பேன். ஏன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். கூட்டத்துல சுவாமியை பார்க்கறது ஒரு நிம்மதி இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு கோயிலுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால எந்த கோயில் கூட்டம் இல்லாத கோயிலா போய் நான் பாக்குறது. நீங்க என்னுடைய கோ டெம்பிள் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் வந்திருக்கோம். பைரவருடைய கிருபை, பைரவருடைய ஆசீர்வாதத்துல இங்க வந்திருக்கோம். இந்த கூட்டத்துல நம்ம இந்த பைரவரை பார்க்கணும்னு இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. பார்ப்போம் வாங்க, உள்ள போவாங்க. அன்னதானமானது அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய உடைமைகள் திருநாளை போவார். அதாவது நந்தனார், நாயன்மார்கள்ல ஒருவரான நந்தனார். இவருடைய சுயசரிதம் நிறைய பேருக்கு தெரியும். அற்புதமான ஒரு பக்தர். நம்ம பொருளையில நாம தான் பத்திரமா வச்சிருக்கோம். எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க? காலையில இருந்து நிக்கிறாங்க. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க தெரியாதுல்ல? சொல்ல முடியாது. லட்சத்துக்கு மேலதான் வராங்க. கல் திருப்பணியா பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி 2 பூசணிக்காவை 2ஆ அறுத்து அதுல நெய்யோ இல்ல விளக்கெண்ணெயோ ஊற்றி அதுக்கப்புறம் அதுல விளக்கேற்றி நம்ம வேண்டுதல் பண்ணோம்னா நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுறாருன்றது நம்பிக்கை. அதெல்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பைரவர்னாலே அஷ்டமிக்கு இந்த மாதிரி விளக்கேற்று. அவ்வளோ கூட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பால் கூட எடுத்துக்கிட்டு எங்க இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த முனையில இருந்து, அந்த ஹைவே முனையில இருந்து பார்த்தோம். பால் கூட லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பால் கூட எடுத்துட்டு இந்த பைரவர் சன்னதிக்கு முன்னாடி வந்து அவங்களாவே தங்களுடைய திருக்கரங்களால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருக்காட்சியை தான் நம்ம உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். இங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியா இருக்கு எனக்கு. கூட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி சுவாமியோடைய பெரிய திருவிக்கிரகம் இருக்கு. அதுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்க கால பைரவ அஷ்டமின்னு சொல்றாங்க. பெரிய அஷ்டமி சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உற்சவர் சன்னதி. இந்த உற்சவருக்கு பக்தர்களாகவே வந்து உள்ள, அதுவும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அபிஷேகம் பண்ண முடியும். அதுதான் இங்க ஒரு சிறப்பு.
பக்தர்கள் அவங்களே கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் அபிஷேகம் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை இங்க நிறைவேறுது. இப்படி ஒரு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், வேற எந்த கோயிலையும் கிடைக்காது. இந்த கோயில்ல கிடைக்குது. அது இந்த மகா கால பைரவ அஷ்டமியில நடக்குது. கார்த்திகை மாசம் வரும் தேய்பிரை அஷ்டமி தான் மகா கால பைரவ அஷ்டமி. இது ஒரு பெரிய வாய்ப்பு. அடுத்த முறை நீங்க அடுத்த வருஷம் இந்த கால பைரவ அஷ்டமி வரும்போது நீங்க இங்க வந்து இந்த பால் குடத்தை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். மற்றபடி ரெகுலரா மாதம் மாதம் வர தேய்பிரை அஷ்டமிக்கும் நீங்க வரலாம். ஒரே மட்டும் ஊத்துமா, அப்படி ஊத்துமா. வாங்க அடுத்து வாங்கம்மா. அவங்க வெளியே வர்றது எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க போய். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாலை போடுறோம். ஸோ 27 நாள் மாலை போடுறது. கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க ஐயா. இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே பலிக்கும். இது கால பைரவர் கந்திக்குப்பம், கிருஷ்ணகிரி மாவட்டம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் நடந்திருக்கு. இப்போது திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து இப்போது 3 மாதம் ஆகுது திருமணமாகி. திருமணமான உடனே மாலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். என் பேர் அர்ச்சனா. நான் ஜோலார்பேட்லேருந்து வரேன். பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக வேண்டி வந்திருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். மாலை போட்டிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் என்னோட வேண்டுதல் நிறைவேறும்னு. வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்று பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தெய்வீகமாக இருக்குது. பார்த்துட்டு வந்த மன நிம்மதி அப்படியே இருக்குது. நன்றி. இல்லை, இது என்னோட சிஸ்டர் சொல்லி தான் ரெஃபர் பண்ணி வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போவே மாலை போட்டேன். இப்போ 2வது தடவை இந்த கோயில் வந்து இப்போ பாலாபிஷேகத்துக்காக வந்திருக்கேன். எல்லாருக்கும் இல்லை, இனிமே தான் வச்சிருக்கேன். நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கையோட போகிறேன். எல்லாருமே வாங்க. அதுதான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறது. இது வந்து ஒரு இடத்துலையும் ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கால பைரவருக்கு அதுவும் முக்கியமாக இந்த அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ கால பைரவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனால் அவருக்குன்னு இருக்கிற ஒரு மூலஸ்தானம் இது. அதனால இங்கே பண்ணுறது எல்லாத்த விட ரொம்ப மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால இது கந்திக்குப்பம். கந்திக்குப்பம்னாலே இது ஃபேமஸான ஒரு ஸ்பாட் மாதிரி தான். கிருஷ்ணகிரி மாவட்டம்ல இருக்கு. ஸோ ஃபேமஸான ஸ்பாட் தான். இந்த லேண்ட்மார்க் இந்த கோயிலுக்காகவே கிரியேட் ஆயிருக்கு. எல்லாருமே வரலாம். அவங்கவுங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். சீக்கிரம் நிறைவேறிச்சுன்னா அடுத்த பாலாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் இருக்குது உக்ர கால பைரவர். இது வந்து எங்கள் குல தெய்வம். அதனால ரொம்ப உக்ரமான தெய்வம், ரொம்ப சக்தி. அதனால நாங்கள் மாலை போட்டு வந்திருக்கிறோம். வருஷம் வருவோம். கண்டிப்பா நிறைவேறும். எப்பவுமே நோய் நொடி இல்லாம இருப்போம். மேலும் வளரும். நல்லா இருக்கு. சுவாமி, நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து வரேன். நான் வருஷம் இங்கே பைரவர் ஜெயந்திக்கு வருவேன். இந்த வருஷமும் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க.
சாமி பார்க்குறதும் சரி, பாலாபிஷேகமும் சரி, அன்னதானமும் அங்கங்கே நல்லா சிறப்பாக செஞ்சுன்னுக்கிறாங்க. நாங்கள் நினச்ச காரியம் கை கூடுது. இங்கே வந்தால் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து போனால். அதே மாதிரி பௌர்ணமி நாள்லையும் ரொம்ப சிறப்பாக பூஜை 4 மணிக்கு மேலே செய்கிறாங்க. அது ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இதை வந்து பார்த்துட்டு போனாவே ஒரு மன நிறைவு, உள்ளத்தில் ஒரு வீட்டிலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏறுற மாதிரி இருக்குது. இவங்க மேலும் மேலும் சிறக்க எல்லாம் வல்ல காலபைரவர் துணையாலும் ஐயப்பன் அருளாலும் மிகவும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த கால பைரவ அஷ்டமியை முன்னிட்டு இங்க வர பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து இந்த கார்த்திகை பைரவ அஷ்டமிக்கு பால் கூட எடுத்துக்கிட்டு இங்க பைரவருக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த ப்ரொசீஜர் என்னன்னு இந்த பக்தர்கிட்ட கேட்போம். ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி கிராமத்துலேருந்து வரோம் சார். உங்க பேரு? அசோக் குமார். இவங்க உங்க மனைவியா? உங்க பேருங்கம்மா? திவ்யா. திவ்யா. சரி, இப்போ மாலை அணிகிறதுன்ற ஒரு டேட் இருக்கு. ஆண்களுக்கு தனி டேட்டு, பெண்களுக்கு தனி டேட்டு. அது என்ன பண்ணணும்? அந்த டேட்டு குறிச்சு அந்த மாலையை போட்டுக்கணுமா? என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. என்னம்மா? எத்தனை நாளைக்கு வேணா போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி சரி. அது ஒரு மண்டலம் போடணும் அப்படிலாம் இல்லையாமா? 48 நாள் போடணும் அப்படிலாம் இல்லையா? அப்படி எல்லாம் இல்ல. எப்படி அது ஒரு டேட் கொடுக்குறாங்க? அது நம்மோட விருப்பம். அது என்னம்மா? நம்மோட விருப்பம். அது நம்மளோட விருப்பம் தான். இந்த மாலைன்றது ருத்ராட்ச மாலையாமா இங்க? ஆமா. சரிங்கம்மா. இங்க நம்ம கொண்டு வரும்போது நீங்க நினைச்சிட்டு கொண்டு வரீங்க. இது என்ன பண்றீங்க? பாலை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்றீங்களா? ஆமா ஆமா. என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ணணும்? மனசுல வச்சுன்னு ஊத்தணும் வேணும் சாமிக்கு அபிஷேகம். கைட்டு வைக்கணுமாமா? ஆமா. கைட்டு வைக்கணும். நம்ம இன்னைக்கு கூட கழுத்தலாம், இல்ல கொடி இறக்கிட்டு பின்னாடி கழுத்திக்கலாம். சாமி கூட கழுத்துறாங்க. இந்த திருவிழாம் போது கொடியேற்றம் இருக்குது. அந்த கொடியேற்றம் போது மாலையை அணிகிறாங்க. அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த நினைச்சு இங்க அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனைய பண்ற சாமிக்கு தெளிச்சுட்டு, பால் மூலியமா சாமிக்கு தெளிச்சுட்டு கொடி இறக்கும் போது அப்போ நம்ம சாமி மூலியமா நம்ம மாலையை கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த மாலையை யூஸ் பண்ணுவோம். இந்த மாலை இங்கேயே கொடுக்குறாங்களா சுவாமி கிட்ட? ஆமா, சாமி கோவிலே கொடுக்குறாங்க. அந்த சுவாமி சித்தர் சுவாமி கொடுக்குறாரு. ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி, தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அந்த மாலை அணிஞ்சு பால் ஊத்துனாங்க பாத்தீங்களா? அந்த பால் இங்க வெளியேறுது. அதை அப்படியே கொண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த பாலை எடுக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க வீட்டுக்கு எடுத்து போகலாம். மிச்ச பாலை, இவ்வளவு பால் வேஸ்ட் ஆகுதே நீங்க நினைக்க கூடாது. இது எல்லாமே பிரசாதமா இங்க கொடுக்குறாங்க. சுட வச்சு எல்லாருக்கும் பால் கொடுக்குறாங்க, ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் அதிலையும் எல்லாத்தையும் நம்ம குடிச்சுக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே வேஸ்ட் ஆகுறது இல்லை. அபிஷேகம் பண்ண பால் என்ன பண்ணி அபிஷேக பாலை கொண்டு போயிட்டு வீடு சுற்றி தொளிப்போம், நிலத்துக்கிட்டு தெளிப்போம். நம்ம கடை வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லாம் ஃபேக்ட்ரி இருந்தால் ஃபேக்ட்ரி அவங்க கடையில் தெளிப்பாங்க. இருக்கிற தீய வினை எல்லாம் ஓடிடும், நல்லதே நடக்கும். எவ்வளவு வருஷமா வரீங்க இந்த பயிர்? நான் 5 வருஷமா வரேங்க ஐயா. 5 வருஷமா வரீங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து வரேன். கிருஷ்ணகிரில இருந்து வரீங்க. உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் சென்னப்பன். என்ன பண்றீங்க? நான் இங்கே தான் தொண்டு பண்றேன், நாகர்கிட்ட. சாமி கிட்டே பண்றீங்களா? ஆமாங்க ஐயா. இந்த மாலை அணியறத பத்தி சொல்றீங்களா? இந்த எப்படி இருக்கணும் அந்த மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறதால? மாலை அணியணும்னா, அதாவது மாலை அணிஞ்சிட்டு பின்னாடி ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவோ நினைச்சுக்கணும், தாய் தந்தைய. சரிங்க. அதன் பிறகு விரதம் இருக்கிறது எப்படின்னா, ஒருவேளை சாப்பாடு தவிர்த்திடணும், கீழே தரையில் தான் படுக்கணும். அப்படிதான உடை அது இதெல்லாம் சோப்பு அது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஒரு புவர் சிட்டிசன் எப்படி இருக்காரு அதே மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன் இருந்தாலும் அடியார் மாதிரி சேம் அதே மாதிரி இருந்தாலும் சிறப்பா இருக்கும். அவங்க நடக்கிறது 100% நடக்கும். நான் ஒரு நாள் இங்கிருந்து சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். போய் டர்னிங்ல போனதும் ஒரு வண்டியில பையன் இடிச்சிட்டான். நான் தனியா வண்டி தனியா விழுந்து கை கால் வீங்கிடுச்சு. உடனே போன ஹாஸ்பிட்டல் தெரியல இல்ல, ஒரு பையன் அடிச்சவங்க 3 பேர் ஓடிட்டானுங்க. 2 பேர் ஹெல்ப் பண்ணானுங்க. அவனை என் வண்டி எடுத்துட்டு எண்ணெய் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 இன்ச்சு டிடி போட்டு நேரா கொண்டு போய் வீட்டுக்கிட்ட விட்டு போனாங்க. காலையில முற்றுவதல் கிருஷ்ணகிரியில 4-6 அன்னைக்கு. நான் போக முடியாது, கடவுளே நீதான் என்ன காப்பா. காலையில எழுந்து நார்மல் ரொட்டைன் ஒர்க் நான் அப்படியே ஓடிட்டேன். அருமையா இருந்தது. சாமி அங்க போன உடனே
கரெக்டா சாமி ரவுண்டான புதுப்பேட்டையில் நிற்கிறாரு, பக்கத்துல பொண்ணு போய் கும்பிட்டுட்டு அவர் கூடவே பூ போட்டு தூவிட்டே போட்ட சாயந்தரம் வரைக்கும் மிக மிக சிறப்பா கண்கண்ட தெய்வம் இவரு. மாலை வந்து போடணும்னா இங்க வந்து போடுவாங்களா அங்கயா இல்ல சாமி கிட்ட வந்து நாம போட்டுக்கணும் ஐயா. போட்டுக்கணும். ஓகே ஓகே. எங்க இருந்தாலும் வந்து இங்கதான் போடணும் மாலை. போட்டுட்டுலாம் வர முடியாது. அதெல்லாம் யாரும் முடியாது. அவர் கையார குரு கையால போட்டுதான் சிறப்பு. பெண்களுக்கு தனி நாள். ஆமாங்க ஐயா. ஆண்களுக்கு 27 நாள், பெண்களுக்கு 11 நாள். பெண்களுக்கு 11 நாள். ஆமாங்க. 7 நாள் விரதம் இருக்கு. ஆமாங்க ஐயா. ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிடணும், 2 வேளை சாப்பிட்டுக்கலாம். இத்தனை ஜனமும் ஃபர்ஸ்ட் வந்து மாலை போட்டு அப்புறம் இப்ப வராங்களா? இத்தனை ஜனமும் இல்ல, பாதி பேர் மாலை போட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே வருவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். சரிங்க. சாமி எப்படி அவங்கள இழுக்கிறாரோ அப்படி. நாத்திகனா இருக்கிறவங்க கூட ஆத்திகனா மாறிடுறாங்க இந்த மண்ணை மறிச்ச உடனே. எல்லா லாங்குவேஜும் வராங்க. இப்போ முஸ்லீம் வராங்க, துணு வராங்க, கிறிஸ்டின் வராங்க, எல்லாமே. சில மலேசியால கூட வராங்க. மலேசியா, லண்டன், பாரிஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க சரி. சுவாமியே நம்மளுக்கு மாலை போடுறாரு. அவர் கையாரே மாலை போட்டது மிக மிக சிறப்பு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். 7 ஜென்மத்து எல்லாம் யாருனாலும் வரும். ஜாத மதம் பாத பேதம் என்ன இல்ல. சரிங்க. ரொம்ப சிறப்பா செய்வார். அவரை கண் பார்வை பட்டாலே போயிடுச்சு அவன் குடும்பம். அவனுடைய தீவினையெல்லாம் எரிஞ்சிருதுங்கய்யா. இவரு சாதாரண சாமி இல்ல, தானா வந்தவர் இல்ல. அதாவது கடவுள் ரூபம், ஆண்டவன் ரூபத்துல வந்த சாமி, நடமாடும் தெய்வம். சரி சரி சரி. அடுத்த முறை நீங்க எல்லாரும் இங்க வரணும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நீங்க அடுத்த கால பைரவ அஷ்டமிக்கு வரணும்னா இந்த மாதிரி தேதி சொல்லுவாங்க. கோயில் வெப்சைட்டை நீங்க பாருங்க. கோயில் பற்றியான தகவல்களை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. பார்த்துட்டு வந்து குரு கையாலேயே மாலையை அணிஞ்சுக்கோங்க. இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுங்க. ஓ பைரவா போற்றி, பைரவா போற்றி, பைரவா போற்றி, பைரவா. நாங்கள் இந்த கடவுளை தேடிட்டு வந்தோங்க சாமி, எங்க இருக்குதுன்னு போட்டு நாங்க பெரிய கஷ்டத்துல இருந்து நாங்க அழுந்துட்டு திரிஞ்சிட்டு இருந்தோங்க சாமி. நாங்க சிவன் கோயில் போக நல்லா ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். எங்க வீட்டுல வந்து 36 வருஷம் ஆகுதுங்க. கட்டை ஊனுக்கோலை வச்சுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது இந்த கட்டு இல்லாத நீ கன்ஃபார்மா நடக்க வைக்கிறோன்னு சொன்னாரு. அதே போல ஒரு வருஷத்துக்குள்ள ஆடி மாசம் 1ஆம் தேதியிலே எங்க வீட்டுல நடந்தாங்க சார். குணமாயிட்டு நல்லா நடந்தாங்க சார். கட்டை போட்டுட்டு விட்டாங்க சாமி. உண்மையான சாமி, நிஜர்பான சாமி, கடவுளோட பக்தினால சாமி இந்த கூட்டம் புறம் சேருது சாமி. பக்தி இல்லாத சாமி இந்த ஒருவரும் வந்து இடத்துல நிக்க முடியாது சாமி. நன்றிங்க. பாருங்க, இங்க வந்து கடவுள் இருக்கிறாருன்றதுக்கான சாட்சி தான் இவங்க எல்லாம். இந்த சாமி வந்து ஒரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க, நம்புறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சாட்சி தான் நம்ம எடுத்த இந்த பேட்டி. நம்ம மேலும் நிறைய பேட்டிகளை பார்ப்போம் வாங்க. நம்ம பால் அபிஷேகம் பண்ணோம். பைரவர் பால் அபிஷேகம் பண்ண பைரவர் அவரே எடுத்துக்கிறாரு பாருங்க. அற்புதமான ஒரு காட்சி இது. பைரவர் வந்து அந்த பாலை ஏத்துக்கிறாரு. பக்தர்களுடைய பாலெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அற்புதம். வாங்க அந்த பால் வரதை அவங்க தொடச்சிட்டு இருக்காங்க, பார்ப்போம். கண்டோம் கால பைரவரை கண்டோம். கண்டோம் கால பைரவரை கண்டோம். நின்றோம் கவலை வென்று நின்றோம். கண்டோம் கால பைரவரை கண்டோம். இதெல்லாம் பாக்குறதால நம்ம கிட்ட கேள்வி அடுத்த முறை நான் வருவேன். தொடர்ந்து நம்ம போயிடும்.
இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஒரு சிறிய பகுதிகளை தான் இந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு காட்டியிருக்கிறோம். இன்னும் விரிவான இந்த கோயிலை பற்றியான விரிவான செய்திகளையும் இங்கே உள்ளவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம் வந்து இங்கே எப்படி வர்றது, இந்த பைரவ பூஜை எப்படி நடக்குது, அந்த கூட்டத்தை எப்படிலாம் பார்த்தோம், அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். இந்த பைரவரோட திருவருளால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வாழ்க்கை அமைய நான் பிரார்த்திக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லட்ச கூட்டம், எவ்வளோ கூட்டம் நம்ம எண்ணிக்கையிலே சொல்லவே முடியாது. பொதுவாக இந்த மாதிரி கூட்டம் வந்து பெரிய பெரிய கோயில்களில் தான் நடக்கும். அதாவது திருச்செந்தூர், பழனி போன்ற முருகன் ஸ்தலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். திருவண்ணாமலை பெரிய அது மாதிரியான கூட்டம் இங்கே நம்ம பார்க்க முடியுது. முதல் முறை நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். மக்கள் எல்லாம் வரும்போது மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு பக்தி நம்மளுக்குள்ள இருந்து வந்துடுது. நம்மளுக்கு இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா கூட நமக்கு அந்த பக்தி உணர்வு வந்துடுதுங்க. எங்களை மக்களை பார்த்தோன்னே வந்துடுது. சாமி எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. இதை அப்படியே தரிசிச்சுட்டே நம்ம இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல திருக்கோயிலோட நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சியோட விடை பெறுவது சுபாஷ் கவி. நன்றி, வணக்கம்.